வெல்கம் டு குக் 1000 சேனல். இன்னைக்கு தர்பூசணி பழத்தோட ரெசிபி எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/4 கப், தர்பூசணி பழத்தோல் 5 துண்டு, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/4 மூடி, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1, கடுகு சிறிதளவு, ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பை கழுகி குக்கரில் ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. தர்பூசணியில் தோலை நீக்கி பொடி பொடி துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய் சேர்த்து தருத்தருப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே குக் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தர்பூசணி பழத்தோலை சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததும் அதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதில் சிறிதளவு மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாசிப்பருப்பு தர்பூசணி தோல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.